திட்டாம அடிக்காம குழந்தையை திருத்த 5 வழிகள். என் குழந்தை நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, திட்டினாதான் கேக்குறாங்க. என் குழந்தை ரொம்பவே நாட்டியா இருப்பாங்க. நிறைய பேரண்ட்டுக்கு தான் குழந்தை பண்ற நாட்டினஸ்க்கும் மிஸ்பிஹேவ்க்கும் டிஃபரன்ஸே தெரியாம இருக்காங்க. ஒருவேளை உங்க குழந்தை மிஸ்பிஹேவ் இல்ல மிஸ்டேக்கே பண்ணா கூட அதுக்கு அடியோ திட்டோ தீர்வாகுமானா இல்லவே இல்லை. அது எல்லாமே குழந்தையுடைய மூளையை போய் பாதிக்க தான் போகுது. அது பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு உளவியல் பிரச்சனைகள் கொண்டு வரதான் போகுது. சரி, எனக்கு இதெல்லாம் புரியுது. என் குழந்தைய அப்ப எப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்? திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப வேற என்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழந்தைகளுடைய டயட், ஹெல்த், அவங்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிற நிறைய விஷயத்த நம்ம சேனல்ல வீடியோவா போட்டுட்டே இருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய அன்பா அரவணைப்பா ரொம்பவே ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும் அப்படிங்கறதான் பேரண்ட்ஸ் ஆசைப்படுவோம். ஆனா அதோடைய சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மியா இருக்கும். என்னதான் அப்படி யோசித்தாலும் குழந்தைகள் வளர வளர அவங்களுடைய குறும்புத்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. மிஸ்பிஹேவ், மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கப்போ பேரண்ட் ஈஸியா அவங்கள அடிச்சிடறோம், இல்ல திட்டிரோம், இல்ல பனிஷ்மெண்ட்டும் பண்ணிடுறோம். இது என்னால ஸ்டாப் பண்ணவும் முடியலையே அப்படின்னு கில்ட் ஆகிற பேரண்ட் தான் இங்க அதிகமா இருக்காங்க. என் ஓபிக்கு ரீசெண்டா ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தப்போ என் குழந்தை நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் குழந்தை மேல சொன்னாங்க. சரி, அந்த குழந்தை என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாங்க, பயங்கரமா அகாடமிக் ஓரியன்டா நல்லா படிப்பாங்க, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேற என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க சொல்றாங்க அப்படின்னா குழந்தை ஒரு டே டு டே ரொட்டீன்ல சில விஷயங்கள் மதர் சொல்றதை கேட்டுக்க மாட்டாங்க. வெளியே கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கூட நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. வெளியே பாக்குற எல்லாருமே இவங்களுடைய பொண்ணு ஏன் இதை பண்றாங்க, இவங்களுடைய பேரண்ட் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க நிறைய பேரண்ட் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம இப்ப இருக்கிற பொசிஷனை கம்பேர் பண்றது, அதாவது ஒரு டாக்டரோட பிள்ளை இப்படி இருக்கலாமா, ஒரு இன்ஜினியரோட பிள்ளை இப்படி இருக்கலாமா, ஒரு லாயரோட பிள்ளை இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இருக்கிற ஒரு பொசிஷனை வச்சுட்டு நம்மளுடைய குழந்தைய கம்பேர் பண்றது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம போனா ஒரு வெளி இடத்துக்கு போனா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வெல் மேனர்டா இருக்கணும், எனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நான் செய்யக்கூடாது, டிசிப்ளினா இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வளர்ற குழந்தைகளுடைய மூளை வளர்ந்துட்டு தான் இருக்குங்கிறப்போ கம்ப்ளீட்டா அவங்க மெச்சூர்டா ஆயிருக்க மாட்டாங்க. ஒரு மெச்சூர்ட் அடல்ட் அப்படிங்கறதே ஒரு 18 இயர்ஸ் தான் நம்ம சொல்றோம். சோ ரொம்ப குழந்தை, அதுவும் 10 வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோலே இல்லாம இருக்கும். அதாவது தனக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் போல, ரொம்ப ஃபாஸ்டா நிறைய விஷயத்த கத்துக்கணும், நிறைய விஷயத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் அது நாட்டினஸா தான் நம்ம சொல்லணும் தவிர இதுக்கும் டிசிப்ளினுக்கும் அர்த்தம் இல்ல. சரி, இப்படி பண்ற குழந்தைய எப்படி புரிய வைக்கிறது? நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா லெக்சர் எடுப்பாங்க. நான் இப்படி இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க மாட்ட அப்படின்னு கம்பேர் பண்றதாகட்டும். ஆனா இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே இங்க டைம் இல்ல. யோசித்து பார்த்தா நம்மளுமே ஒரு யூடியூப் மாதிரி ஒரு லாங் வீடியோ கூட பார்க்க மாட்டோம். ஒரு ஈஸியா ஷார்ட்டா இருக்கிற ரீல்ஸ்ல தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகளுமே ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பேரண்ட் நீங்களுமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப லெக்சர்லாம் எடுக்காம இது தவறு, இது ஏன் தவறு அப்படிங்கறத ஸ்மார்ட்டா சொல்லி பாருங்க. உங்க குழந்தை கிராஜுவலா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுறப்போ கம்யூனிகேஷன்ல தான் ஆரம்பிக்குது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ல கூட கம்யூனிகேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதேதான் குழந்தைகளுக்குமே. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? குழந்தைகள் நிறைய பேசணும் ஆசைப்படுவாங்க. நிறைய பேரண்ட் இங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு நிறைய விதவிதமான டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது, நல்ல கிளாத் வாங்கி கொடுக்கறது, பிராண்டிங்கான நிறைய விஷயங்கள் செய்யறதுதான் பேரண்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லைங்க. உங்க குழந்தை அதிகமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுலயுமே முக்கியமா ஒரு 10 வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தை நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்த அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணணும், இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட தான் வராங்க. யோசித்து பாருங்க, ஒரு பேரண்ட் நீங்க ஒர்க்கிங்கா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிற டயத்துல உங்க குழந்தை நிறைய பேசிட்டு இருந்தா நான் அப்புறம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. நீ அப்புறம் பேசிக்கலாம், ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ண, ஏன் பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேல குற்றச்சாட்டை தான் அதிகமா வச்சுட்டே இருக்கும். சோ இதனால குழந்தைக்கு ஒரு ஸ்டாப் அந்த இடத்துல நம்ம போறனால அவங்க ஈஸியா கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. நாளடைவுல இந்த ட்ரஸ்டே கம்மியாயிரும். எந்த குழந்தை அம்மா அப்பாட்ட ரொம்ப செக்யூர்டா எது சொன்னாலும் என் அம்மா அப்பா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல், ட்ரஸ்ட் வருதோ அந்த குழந்தை தான் அவங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுவே ஒரு அடித்தளமா இருக்க போகுது. அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிங்க. உங்க குழந்தை நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, என்ன மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணி என் குழந்தைய நான் திருத்த முடியும், அதுவும் 2 வாரத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
இந்த பர்சனலைஸ்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். இதோடைய நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். உங்க குழந்தை எந்த மாதிரி குறும்புத்தனமோ இல்ல மிஸ்பிஹேவியரோ செஞ்சா உங்களுக்கு அடிக்க தோணுது இல்ல திட்ட தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை படிச்சு நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுல இருந்து எல்லாத்துலயுமே குழந்தைகள் வந்து குறும்புத்தனம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸஸ் கொடுத்து பாருங்க. உங்க குழந்தை ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகிட்ட நீங்க ஃப்ரீ டேட்ல ஒரு சாட்டர்டே சண்டே அப்ப கூட எந்த ட்ரெஸ் போடுற அப்படிங்கிற சாய்ஸ் கொடுத்து பாருங்க. ஒரு ரெட் கலர் போறியா, ப்ளூ கலர் போறியா அப்படிங்கிறது. ட்ரெஸ் போட்டா நல்லது அப்படிங்கறத சொல்றதை விட குழந்தைக்கு சாய்ஸ் கொடுத்து பாருங்க. கிராஜுவலா அந்த குழந்தை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணிவாங்க. இந்த குழந்தைக்கு அப்பதான் ஆர்வம் வரும். ஓகே, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிலையுமே குழந்தைக்கு ஒரு சாய்ஸஸ் கொடுங்க. குழந்தை அப்படிங்கிறதும் ஒரு வீட்டுல ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் தாங்க. அவங்களுடைய சாய்ஸை நீங்க கன்சிடர் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கூட குழந்தைக்கு எது நல்லா இருக்கும், குழந்தைக்கு நைட்டு என்ன சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேரண்ட். அதெல்லாம் இல்லாம உங்க குழந்தைக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இல்ல அவங்க சொல்றதுக்கு கூட அது கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். அவங்களை கேட்கவே இல்லாம நீங்களே ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா குழந்தை வந்து அங்க நெக்லெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. இதனாலே நிறைய குழந்தைங்க வந்து மன இறுக்கத்துக்கு ஆளாவாங்க. இந்த குழந்தைகள் தான் மத்த நேரத்துல பயங்கர நாட்டியம் மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்றதுக்கு நிறைய காரணமா இருக்கு. அதை தாண்டி உங்க குழந்தை ஒரு மிஸ்டேக்ஸே பண்றாங்க அப்படின்னா கூட அதுக்காண்டி நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட், அடிக்கிறது திட்டுறது வந்து குழந்தையுடைய மூளையில போய் நெகட்டிவா தான் இம்பாக்ட் ஆகும். அவங்களுடைய ஒரு ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல பால்பிட்டேஷன், இந்த மாதிரி பதட்டம், இது எல்லாமே ஈஸியா ஆரம்பிக்கும். நீங்க திட்டனால குழந்தையுடைய ஹார்மோன் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி வந்து உற்பத்தி ஆகும். இந்த ஹார்மோன் வந்து குழந்தைய ரொம்ப டென்ஸ்டாவும் மன இறுக்கத்தோட இருக்க ஆரம்பிக்கும். இந்த குழந்தைகள் நாளடைவுல பெரியவங்கள ஆறப்போ ஒரு பெரிய உளவியல் பிரச்சனைகள், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மூட் டிசார்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆளாகப்படுறாங்க. சோ குழந்தைய சின்ன வயசுல இருந்தே அதிகமா திட்டுறது, பனிஷ் பண்றது, இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரீசெண்டா கூட இந்தியால ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு லேட்டா போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்குவாட் அப் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சடனா ஹெவியா இந்த ஒர்க் அப் மாதிரி பண்றப்போ குழந்தைக்கு ரத்த ஓட்டம்லாம் அதிகமாகி அந்த குழந்தை இறந்தே போச்சு. சோ சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயத்த உண்டாக்குதுன்னு பாருங்களேன். சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி குழந்தைய கொஞ்சம் கிராஜுவலா நீங்க ஒரு காமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிராஜுவலா உங்க குழந்தையும் சொல்ல பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை உங்க குழந்தை சின்ன விஷயங்கள் நீங்க சொல்றதை கேட்டு அதை உபயோக பண்ணி பண்ணா கூட அதை சொல்லி காமிங்க. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்க குழந்தை செய்யற நல்ல விஷயத்த மட்டுமே நீங்க சொல்லி காமிங்க. நிறைய என் ஓபிக்கு வர மதர் எல்லாமே ஃபாலோ வரப்ப நான் கேட்பேன், இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ல போறதே இந்த டைம் அவங்க பண்ண குறும்புத்தனத்தை பத்தி தான். சோ நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறப்ப குழந்தை இந்த டைம் எந்த இதெல்லாம் பாசிட்டிவா செஞ்சாங்க, நான் சொன்னது இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. குழந்தை அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா குழந்தைய பேச குழந்தையுடைய மூளையில டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். இது வந்து ஒன்ஸ் அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் டைம் அதுக்காண்டியே குழந்தை வந்து அம்மா அப்பா வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதுக்காண்டி நிறைய குழந்தைங்க வந்து டிசிப்ளின் ஆகிறத நம்ம வந்து பாக்குறோம். இதெல்லாம் நான் செய்யறேன் டாக்டர், ஆனாலுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒருவேளை திட்டிறேன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பேரண்டா இருந்தா கூட நீங்க உங்களுடைய மிஸ்டேக்கை போய் உங்க குழந்தைகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி பாருங்க. நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பழகுங்க. சாரி அப்படிங்கிற வார்த்தை சின்னதா இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போகுது. அது ஒரு கிரேட் டர்னிங் பாயிண்டா கூட இருக்க போது உங்களுடைய குழந்தைக்கு. ஒரு குழந்தையோட ஐக்யூ எவ்வளவு முக்கியமோ அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல அதை விட முக்கியமா இருக்கிறது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்க குழந்தைகள் பண்ற சின்ன விஷயத்த உணர்ச்சி பூர்வமா நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னாவே அந்த குழந்தை வந்து கோபம் அதிகமாக போகுது. இதனால நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. இத பத்தின ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.